Hi, good evening, monkeys. Wes Anderson framework. ஸோ இப்போ நேராக எமக்கு தொழில் ரொமான்ஸோட ப்ரிவ்யூ ஷோவில் தான் வரேன். படம் ஜாலியாக இருக்குது, போய் பாருங்கள். 22 வருது. என் சீன்லாம் சிரித்தாங்க, என்னோடய காமெடி சீன்லாம் நைஸ் ஹாப்பி. அப்பப்போ நம்மளை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அது டைரக்டருக்கு தெரிஞ்சவங்க, வேலை பார்த்த க்ரூ அண்ட் டீமு, பிஸ்னஸ்ஸு பீப்புள் அவங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி போச்சு. பக்ஸ் அவர் பார்த்தேன், அவர் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். நல்லா பேசுகிறார், ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார் அவர். அப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, இது சாயந்தரம் 6:30 மணிக்கு ஷோ. ஸோ இன்றைக்கி பிரிட்டிஷ் கவுன்சில் போயிட்டு பழைய புக்கை கொடுத்துட்டு புது புக்கில் எடுத்துகிட்டு வந்தேன். கார்டு புதுசாக மாற்றினேன். வருஷத்துக்கு 2500 கட்டினா டிஜிட்டல் லைப்ரரி வித் ஃபிசிக்கல் லைப்ரரி ஃப்ரீ. ஸோ அதை ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணிட்டேன். போய் கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வந்தேன். ஸோ போயிட்டு ஒரு 5 புக் சூஸ் பண்ணேன். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ என்னென்ன கொண்டு வந்தேன். முதல்ல முக்கியமான புக் ஐ எம் டைனமைட், நீட்சேவோட பயோகிராஃபி. ஷூ ப்ரொடக்ஷன், ஃப்ரெஞ்ச் வேர்டு. தலைவரோட நிறைய பயோகிராஃபி வந்திருக்கு, கொஞ்சம் பெஸ்ட் பயோகிராஃபி மாதிரி சொல்லலாம். நீட்சே. ஸோ இவரோட புக்கு தஸ்பேக் ஜரதோஸ்திரான்னு புக் இருக்குது. அதை வந்து நான் இலக்கிய குழுங்களில் ஃபுல்லாக பேசியிருக்கேன். அது அடுத்து சீக்கிரம் வரும். ஸோ இதை எடுத்தேன். அடுத்த புக்கெலாம் டெய்லி ஒன்று காட்டுறேன், ஒரே வீடியோவில் காட்டினா வந்து இதாகிடும். இன்றைக்கி இந்த லைப்ரரியில் போயிட்டு புக்கை அவர் கணக்கில் என்னால் அப்சசிவாக தேட முடியும். எல்லோரும் போயிட்டு லைப்ரரி ஓரமாக வந்து லேப்டாப் இருக்கும், அதில் போய் தேடினா பேர் வரும். எனக்கு வந்து அப்படி இல்லாமல் நானாக ரேண்டமாக தேடி ஒவ்வொரு ரேக்காக அப்சசிவாக தேடுவேன். எனக்கு அதில் டயர்டே ஆகாது என் மண்டை, என்னன்னே தெரில. இந்த புக்கடையும் போனால் கையில் ஒரு 300 400 இருந்துச்சுன்னா சரியான புக்கை வாங்கிடணுமே, அந்த அனுபவம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவர் கணக்கில் தேடுவேன். ஒரு இடத்துல கத்தியே போட்டாங்க, என்ன தம்பி எவ்வளோ தம்பி தேடுவீங்கன்ட்டாங்க. இது சாய்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லாம் தேடுறதுக்கு என்ன படம்னு தேடுறதே படத்தை விட அதிக டைம் ஆகும்ல. 2 படத்தை பார்க்க 3 படம் தேடிட்டு இருப்போம், 8 படம் பார்க்குறதுன்னு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ போயிட்டு ஒரு 5 புக் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ 5 புக் எடுத்துகிட்டு வந்தேன். 5 புக், ஒரு புக்காக எடுத்து காட்டலாம். ஸோ ஐ எம் டைனமைட். என்னென்னு சொன்ன நீட்சே, ஐ எம் நாட் அ மேன், ஐ எம் டைனமைட். God is dead. Become who you are. What doesn't kill me makes me stronger. Possession usually diminishes the possession. Convictions are more dangerous enemies of truth than lies. Never trust a thought that occurs to you indoors. To give birth to a dancing star, one must have chaos within. There are no facts, only interpretations. இதெல்லாம் ஒரு முக்கியமான வேர்ட்ஸ் ஆஃப் த. இதெல்லாம் படிச்சுட்டு உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். ஓகே, எனக்கு 2 இடம் இருந்துச்சு. லைப்ரரி போனேன், படம் ப்ரிவ்யூ போயிட்டு வந்தேன். ஆமாம், போயிட்டு வந்தேன். அதில் எங்கேயும் டீ எல்லாம் நிப்பாட்டி குடிக்கல, வராது எனக்கு. தனியாக போய் உட்காந்து சாப்பிட வராது. அப்புறம் அங்கேயே பிரேக்கில் வந்து பிஸ்கட்லாம் கொடுத்தாங்க. வேலை போட்டேன். நேற்று 12 மணிக்கு மேலே போட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக போகிறேன், சாரிப்பா, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அடுத்த முறை கொஞ்சம் சீக்கிரம் போட ஆரம்பிக்கிறேன். வேறு என்ன? சஜஷன் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கள. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பாட்டை சொல்லலாம். டேவிட் போய், BOWIE. அவரோட ஸ்டார்மேன் அப்படின்னு நினைக்கிறேன். வீல் செக். அப்புறம் தப்பாக சொல்லிட்டேன்னா டேவிட் வந்து லண்டனில் வந்து பிரிட்டிஷில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான மியூசிஷியன், வேர்ல்ட் லெவலில் கிளாம் ராக் அப்படிம்பாங்க. அந்த ஆள் ஃபஸ்ட்டு அந்த ஆள் புரியல, லிரிக்ஸ்லாம் போட்டு லைன்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் ஸ்டார்மேன் அந்த பாட்டு கேளுங்க, லைன்ஸ் போட்டு கேளுங்க. இது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அடிக்கிற ரீலில் வர ஒரு ஃபேமஸான ஒரு லைன் அது. ஆனால் பாட்டு வந்து சூப்பர் பாட்டு, கேளுங்க. டேவிட் போய். ஸோ புக்கு என்ன சஜஸ்ட் பண்ணலாம். ஷார்ட் ஸ்டோரி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா
இங்கே வந்து ஐசக் பேபிள், ISAACBABL, ரஷ்யன் ஒரு வார் டைம் ரைட்டர் ஐசக் பேபிள். 2 பேஜ் 3 பேஜ் தான் இருக்கும், அப்படி இருக்கும். அந்த கதையெல்லாம் படிங்க. ஆன்லைனில் எல்லாருக்கும் ஃப்ரீயாக இருக்கும், தேடி படிங்க. இந்த மாதிரி அந்த கார்டெலாம் போடலாமா சஜஷன், இல்லை அப்படியே எடிட்டே இல்லாமல் இப்படியே சைலண்ட்டாக விட்டுடலாமா, நீங்கள் சொல்லுங்கள். டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுக்குவா, இல்லை ஃப்ளோலே நீ எந்த இடத்துலனா பேசிக்கிறேன், நீங்கள் அப்படியே அதை புரிஞ்சு நோட்ஸ் எடுத்துப்பீங்க அப்படின்னா ஃப்ளோலே பேசிடுறேன். ஸோ அப்புறம் நேற்று ஒரு சீரியஸ் ஒன்று சொன்னேன்ல, ஆமாம், யோசிச்சா வரமாட்டேங்குதுரா. நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மேன் படம் பார்த்துருப்பீங்க எல்லாம். அது கொஞ்சம் கோயின் பிரதர்ஸோட படம்லாம் பாருங்கள். நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மேன், அப்புறம் பிக் லெபோஸ்கி, இது ரெண்டும் வந்து இல்லைன்னா ஃபார்கோ, அவரோட மொதல் படம் ஃபார்கோ. அது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது, பாருங்கள், நல்லாயிருக்கும். எவ்வளோ வந்திருக்கு 6 நிமிஷம் தான் வந்திருக்கா. ஓகே, வேறு என்னடா, திஸ் இஸ் ஸ்டார் மேன். நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு கேபர் வாசுகிக்கு நான் பண்ண மியூசிக் வீடியோ ரிலீஸ் ஆகுது. KYN ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற அவங்களோட யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆகும். நான் ஷேர் பண்ணுறேன், இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறேன், யூடியூப்பில் நாளைக்கு வர வீடியோ லிங்க் பண்ணுறேன். தயவு செஞ்சு பாருங்கள், ஜாலியாக ரகலையாக இருக்குது. எனக்கும் கேபருக்கும் ஒரு பல வருட மியூசிக் வீடியோ பந்தம். அவரோட உலகத்தின் சொந்தக்காரன் வீடியோ நான் தான் எடுத்தேன். இப்போ 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணுறோம். அவர் அடிக்கடி பார்ப்போம், பேசுவேன், நல்ல ஃப்ரெண்டு அவர். அப்போது பட்ஜெட்டே இல்லை, நானே ஒரு வீடியோ ஒன்று அவருக்கு பண்ணி கொடுத்தேன். திருப்பி 10 வருஷம் கழித்து நல்ல பட்ஜெட்டோட சூப்பராக ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம். நாளைக்கு வரும் பாருங்கள். கேபரை இந்த ஒரு இதில் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. கேபர் வாசுகி நாளைக்கு பாருங்கள், நல்ல நியூஸு. ஸோ 21 மியூசிக் வீடியோ வருது, 22 எம்எக் த்ரில் ரொமான்ஸ் படம் வருது. ஓகே, நவம்பர் மாதம் நல்ல மாதமாக இருக்கின்றது.